பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது, பொய்மை உடைக்கப்பட்டு வெறுப்பு அகலு, இந்தியா வெல்லும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இது குறித்து விரிவா நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பிரதமர் பேசுவதை கவனித்தால் உண்மை கிலோ என்ன விலை என்று கேட்பார் என்று தோன்றுகிறது என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாஜகவினுடைய பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சனிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: வெற்றி முகட்டை நோக்கி இந்தியா கூட்டணி பீடு நாடை போடுவதால் தோல்வி பயத்தில் பிரதமர் பதவியின் கண்ணியத்தை மறந்துவிட்டு நாளொரு பொய் பரப்புரை, பொழுதொரு வெறுப்பு விதை என பெயர் பிரதமர் மோடி பேசி வருகிறார். அப்படின்னும் பிரதமருடைய பொறுப்பற்ற பேச்சுக்களையும் அதனை தடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையத்தின் அமைதியையும் நாட்டு மக்கள் அதிர்ச்சியோடும் வேதனையோடும் பார்த்து வருகிறார்கள். பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பட்டியலின, பழங்குடியின மக்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற இடஒதுக்கீடுக்கான உச்சவரம்பு 50 விழுக்காடு என்பதை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களும் சமூக நீதியின் மேல் ஆழ்ந்த பற்று கொண்ட தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றோம். அப்படின்னும் இந்த குரல் காங்கிரஸ் கட்சியாலும் இந்திய கூட்டணி கட்சிகளாலும் அகில இந்திய அளவில் எதிரொலிக்க தொடங்குகிறது. அப்படின்னும் உத்தரப்பிரதேச மக்களுக்கும் மிகவும் பயனளிக்கக்கூடிய இது குறித்து பிரதமர் மோடி என்றைக்காவது வாய் திறந்திருக்கிறாரா அல்லது ஏதாவது கேரண்டி கொடுத்திருக்கிறாரா? இல்லையா. ஆனால் வெறுப்பு பரப்புரையை மட்டும் முந்தி கொண்டு செய்கிறார். அப்படின்னும் மத வெறுப்பு பரப்புரை கை கொடுக்காததால் அடுத்தடுத்தாக மாநிலங்களுக்கு இடையே மோதலை தூண்டும் மலிவான உத்தியை பிரதமர் மோடி கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்னும் விமர்சித்தும் பேசியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கான பெண்களுக்கு நாள்தோறும் நன்மை தந்து வரும் விடியல் பயண திட்டத்தை பகிரங்கமாக எதிர்க்க துணிந்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்திட்டு அறிமுகப்படுத்திய திட்டம் பயண சுதந்திரத்தை தந்ததோடு பெண்களுக்கு பல வகையிலும் ஏற்றத்தை அளித்திருக்கிறது. பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டமில்லை என புதுப்புரளி கிளப்பியிருக்கிறார் பிரதமர் மோடி. அப்படின்னும் பிரதமர் பேசுவதை கவனித்தால் உண்மை கிலோ என்ன விலை என்று கேட்பார் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் 2019 3,28,00,000 பயணங்கள் என்றிருந்த சென்னை மெட்ரோ பயணங்கள் 2023 9,11,00,000 உயர்ந்திருக்கிறதே. 9,11,00,000 உயர்ந்திருக்கிறதே தவிர குறையவில்லை. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட விரிவாக்கத்திற்கு ஒப்புக்கொண்டபடி நிதி தராமல் அந்த திட்டத்தையே முடக்கிய பிரதமர் மோடி இந்த உண்மைகளை மறைத்து விடியல் பயண திட்டத்தின் மீது வீண்பழி சுமத்தி இருக்கிறார். பிற்போக்குத்தனமான வலதுசாரி சிந்தனைகள் கொண்ட RSS பின்புலத்திலிருந்து வந்தவர் என்பதால் பெண்களுடைய முன்னேற்றத்தை கண்டு அஞ்சுகிறார் என்று ஐயம் தோன்றுகிறது. அப்படின்னும் பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது, பொய்மை உடைக்கப்பட்டு வெறுப்பு அகலும், இந்தியா வெல்லும் என்று இவ்வாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் கூறியிருக்கிறார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.